நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் தெங்கால் கிராம பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழா 18 வருடங்களுக்கு பிறகு தொடங்கப்பட்டு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக 60 அடி நீளத்தில் துரியோதனன் திருவுருவ வடிவமைக்கப்பட்டு சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெற்றது. மகாபாரத சொற்பொழிவுடன் 18ஆம் போர் எனப்படும் துரியோதனின் படுகளம் நிகழ்ச்சியின் மூலம் தீமைகள் அழித்து நல்லது நடக்கவும், நோய் நொடியின்றி வாழவும், விவசாயம் செழிக்கவும் போன்ற ஐதீகத்தின் அடிப்படையில் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியின் போது துரியோதனின் மற்றும் பீமன் வேடமடைந்த நபர்கள் தத்ரூபமாக போர் சண்டை காட்சிகளை வெளிப்படுத்தி பக்தர்களை வியப்படைய செய்தனர். இதனைத் தொடர்ந்து 60 அடி நீளத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த துரியோதனின் உருவத்தை படுகளம் செய்து துரியோதனன் புராணங்களை பாடியபடி, காந்தாரி வேடமடைந்த நபர் ஒப்பாரி வைத்தபடி துரியோதனனின் புகழை போற்றி பாடினார். மேலும் காந்தாரி வேடமடைந்த நபரிடம் சென்று பக்தர்கள் காணிக்கைகள் வழங்கி குடும்பத்துடன் ஆசீர்வாதத்தை பெற்று வழிபாட்டில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஏராளமான தெங்கால் கிராமம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்து அருள் பாவித்து சென்றனர். நிகழ்ச்சியின் இறுதியாக கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் கிராம திருவிழாவின் போது ஊர் நாட்டாமை தாரல்களான TK சங்கர் மற்றும் செய்தியாளர் TR செந்தில்குமார், கிராம இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தியுடன் திருவிழாவில் பங்கேற்று சுவாமி வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.